அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரே அடியில் பள்ளியை ஒருவர் கொன்றால் அவருக்கு இன்ன இன்ன நன்மை உண்டு. இரண்டாவது அடியில் அதை ஒருவர் கொன்றால் அவருக்கு இன்ன இன்ன நன்மைகள் முன்பை விட குறைவாக உண்டு. மூன்றாவது அடியில் அதை கொன்றால் அவருக்கு இன்ன இன்ன நன்மைகள் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் கீழ்கண்டவாறு உள்ளது: முதல் அடியில் பள்ளியை ஒருவர் கொன்றால் அவருக்கு 100 நன்மை எழுதப்படும். இரண்டாவது அடியில் கொன்றால் அதற்கும் குறைவான நன்மையும், மூன்றாவது அடியில் கொன்றால் அதற்கும் குறைவாகவும் எழுதப்படும். முஸ்லிம். உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பள்ளிகளை கொல்லும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். பின்பு இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட போது அது தன் வாயால் அந்த நெருப்பை ஊதிவிட்டது என்று கூறினார்கள். புகாரி, முஸ்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் எதை நமக்கு எடுத்து சொல்கிறது என்று பார்க்கும்போது, முதலாவதாக கடுமையான விஷம் கொண்ட விஷ ஜந்துக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்க சொன்னார்கள். ஏன்னா அது மனித சமூகத்திற்கு பெரிய அளவுக்கு தீங்கு விளைவிக்கும் என்றபடியால். சில பேர் இந்த ஹதீஸ் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பக்காவான ஹதீஸ் இது. புகாரி, முஸ்லீம்ல இன்னும் சில கிரந்தங்கள் எல்லாம் அந்த ஹதீஸ் இருக்குது. இப்ராஹிம் நபியினுடைய நெருப்பை ஊதிச்சுன்னு சொன்னா இந்த பள்ளி போய் ஊதலை, இப்லீஸ் அதனுடைய தோற்றத்துல போய் ஊதுனா. அதை ரசூலுல்லாஹ் ஒரு பாயிண்ட் ஆஃபா சொன்னாங்க, அவ்வளவுதான். இதுக்காகத்தான் நம்ம அடிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்களா அந்த இடத்துல? இல்ல, அது இப்ராஹிம் நபியுடைய நெருப்பை ஊதி ஊதி இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிச்சு, அதனால அடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கண்டா எப்படி அது அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும். அது ஒரு பாயிண்டா சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ், அவ்வளவுதான். பள்ளியை பொறுத்தவரை கடுமையான விஷம் உள்ளது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், எத்தனையோ சத்துணவு கூடங்கள் இருக்குது பாருங்க. சத்துணவு கூடங்கள்ல இந்த மாதிரி கேட்பாரற்ற நிலையில, ஒழுங்கான பாதுகாப்பு இல்லாத நிலையில உணவுப் பொருட்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த உணவுப் பொருள்ல என்ன செஞ்சிடும், வேற மேலகளை உளுந்துட்டா என்ன ஆகும்? கடுமையான விஷம். அது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தி மரணம் வரைக்கும் கொண்டு சென்றோம். சில பிள்ளைகள் இறந்தே போயிருக்காங்க. இந்த காலத்துல பள்ளி விழுந்து அந்த பள்ளி சாப்பாடை சாப்பிட்டு மருத்துவ வசதிகள் பெருசா இல்லாததுனால அந்த ஒரு அபாயத்துல இறந்தும் போயிருக்கிறாங்க குழந்தைங்க. அதனாலதான் சத்துணவு இந்த ஆயாக்கள்லாம் ரொம்ப கிளியரான ஆட்களா போடணும், பேணுதலான ஆட்களா போடணும். சும்மா கண்டமணிக்கு ஒரு பேணுதல் இல்லாத ஆட்களா என்ன செய்ய மாட்டாங்க, அரசாங்கத்துல போட மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி பள்ளி கடும் விஷம். வெறும்னா சத்துணவு கூட மட்டும் இல்லை, வீடுகளில் கூட நம்ம திறந்து வச்சிருந்தோம்னு சொன்னா டபக்குன்னு என்ன செஞ்சிடும், உளுந்துரும். அல்லது எச்சத்தையாவது போட்டு விட்டுரும். அதனுடைய கழிவுகள் இருக்கிறது அல்லவா, அதையாவது போட்டு விட்டுரும். பள்ளி எச்சம்னு சொல்லுவாங்க, அதை போட்டு விட்டுரும். இது பெரிய அளவுக்கு சமூகத்திற்கு பெரிய அளவுக்கு தீங்கும் அச்சுறுத்தலும் ஏற்படுத்துகிறது என்பதற்காகத்தான் அந்த காலத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிகளை கொல்லும்படி ஏவியிருக்காங்க. இந்த உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுறாங்க. பொதுவாக விஷ ஜந்துக்கள் வெறுமன பள்ளி மட்டும் இல்லை, பாம்பை பார்க்கிறோம், பாம்பை அடிக்காம இருக்கக்கூடாது. பாம்பை அடிக்காதவன் என்னை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறது. விஷ ஜந்துக்களை பார்த்த பின்பு கோழைத்தனமாக அந்த விஷ ஜந்துக்களை தப்பிக்க விட்டுட்டவன் என்னை சார்ந்தவன் அல்ல அப்படின்லாம் ஹதீஸ்ல இருக்கிறது. அதனால விஷ ஜந்துன்ற அடிப்படையில் பள்ளி முதல் தரமானதுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா மற்றவைகள்லாம் வெளியில அலையாது. எங்கேயாவது நம்ம நட்டுவாக்காளியை பார்க்குறோமா, அல்லது தேலை பார்க்குறோமா, பாம்பை பார்க்குறோமா, ரொம்ப ரேரா பார்ப்போம். எங்கேயாவது ஒரு புதற்குள்ள கிடக்கும், எங்கேயாவது ஒரு கிராமங்களில் போனால் பார்க்க முடியும். ஆனால் இந்த பள்ளி பலாய் எல்லா அப்பார்ட்மெண்ட்லையும் இருக்கும். என்ன டெக்னாலஜி வச்சு அவன் கட்டி இது பண்ணாலும் இந்த பள்ளியை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா இடத்துலையுமே பூந்துரும், ஒன்னையும் விட்டு வைக்காது. அதுக்கு விரட்டுறதுக்காக சில பேர் இந்த முட்டை தோடெல்லாம் மாட்டி வைப்பாங்க. அதெல்லாம் அந்த முட்டைத்தோட பார்க்கும். ஒரு நாள் பார்த்து வராமல் இருக்கலாம், 4 நாள் பார்க்கும். இது தொடர்ந்து இங்கே இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யணும்னு சொன்னா, சரி நமக்கு வரவேற்புக்காகத்தான் ஒரு கிரீடம் மாதிரி மாட்டிருக்காம போல இருக்கு அப்படின்னு என்ன செய்யும், வர ஆரம்பிச்சிடும். எத்தனை நீங்க டெக்னாலஜி பண்ணாலும் சுத்தம் இல்லாத வீடுகளில் கண்டிப்பாக பள்ளி புகுந்துடும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்தையே அழிக்கணுன்றதுக்காக பள்ளியை அடிச்சு என்ன செஞ்சாங்க, கொள்ள சொன்னாங்க. ஏன்னா பள்ளிகள் குட்டி போட்டுச்சுன்னு சொன்னா அது பெருகி வீட்டில் உள்ள உணவுப் பொருட்களை எல்லாம் நாசப்படுத்திடும். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் நபியின் மூலமாக எதை மார்க்கம் என்று கற்றுத்தந்தானோ அதை அப்படியே பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக.